எங்கே இருந்து வருது இந்த வெள்ளம்? புயல் அடிச்சு ஓஞ்ச பிறகு பாருங்க இது நிலவரத்தை என்ன இதால் ஒப்பரன்னு தண்ணி போகும்போது தெரியல. கருணை சந்தியன் சொல்கிற இடம். ஐயா அப்படி வெள்ளம் எங்கே இருந்து வருது இந்த வெள்ளம்? இந்த வெள்ளம் ஓ அவங்க ரோட்டு மட்டும் வெள்ளமோ மேடு பகுதி வெள்ளம் இது இதுக்கால வருது தானே இடைக்கலாம். சரி சரி சரிங்க. ரோட்டுக்கு தண்ணி மாமிந்தா தெரிஞ்சால வயல்கரை. புயலின் பின் நிலவரம் இதுதான் பாருங்க, சம்பவம் இருக்கு. என்னத்தை சொல்ல அச்சு பாருங்க நீங்களே, வயல்வெளி தோட்டம் அதாவது தான் ஓடு தண்ணி. இங்கே ஒரு சில வாழை மரம் முறிஞ்சு போட்டு இதா பாருங்க. இதா ஹெல்மெட் எடுத்துக்கொண்டு வந்துருக்கலாம், போயிருக்கலாம். டே இவன் சிறுவர்கள் விளையாடிக்கணும். சிறுவர் வந்து கூடையா பிடிச்சு கொண்டு போற தம்பி மொத்த காட்டா எப்படியே போய் பார்ப்போம். எங்க என்ன மாதிரி வெள்ள நிலவரம் என்ன மதில் கட்டின கூட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளம் தான். அதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை. உங்களுக்கு வந்து மலைக்கு நினைஞ்சு கொண்டு போகிறாங்க. இந்தா பாருங்க கிளி ட்ரம்பி போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து வரைக்கணும் சிறுவர் மாதிரி குடையா பிடிச்ச ஒன்று வந்து கொண்டிருக்கணும். மலைக்கு அவருக்கு ஒரு கிளுகிழப்பு. வட்டு வடக்கு பிள்ளையார் வீதியா இதால் போய் உங்களுக்கு அந்திரான் வாய்க்கால வரைக்க காட்டுவோம். இதுக்கெல்லாம் போய் காட்டுறேன் இந்த வீடு அந்த ஒழுங்கியல் இல்லாமல் எப்படி இருக்காங்க. அந்திரான் வாய்க்கால் ஒரு வாய்க்கால் இருக்குது, அதுக்குள்ளுக்கு போனீங்கன்னா சம்பவம் தான். போட்டுலாம் உங்களை கூட்டிக்கொண்டு போகலாம். ஏன்னா அவ்வளோதுக்கு வெள்ளம் இருக்கும். இது எந்தெந்த பக்கம் மரங்கள் முறிஞ்சு இருக்குமான்னு தெரியா. ஓ போஸ்ட்லாம் தாறுமாறா இருக்குது. பார்ப்போம். இது கொஞ்சம் மேட்டு பகுதி, ஈரமான பகுதின்றதுல அவ்வளோத்துக்கு தண்ணி ஏறாது மேலே. ஆனால் வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி நிற்க மாட்டான்னு நினைக்கிறேன். குளிருது, குளிரண்டா அப்படி குளிர் சொல்லி வேலை இல்லை. குளிர் நடுங்குது. பாருங்க இந்த இதில் ஆடு மாடுகள் எல்லாம் வெளியால் வந்துடுச்சு. ஆனால் புயல் கடந்துடுது. நாகப்பட்டினத்துக்கு போயிட்டான் புயல். ரிப்பா புயல் இருக்கண்டு ஓடிட்டு மாடு குறுக்க நிற்குது. வந்து அடிச்சு போடாத. எல்லாம் புரட்டி போட்டுட்டு போயிருக்கு பாருங்க புயல். ஆனால் இதுக்கு சேதம்ன்றது குறைவு. முல்லைத்தீவு பக்கம் தான் சரியான சேதம். ஏன்னா இப்போ போயிட்டுது. இந்த பக்கம் மரங்கள் அதுகள் இருக்கிறதுல வந்து புயல் கூடுதலாக புயல் காட்டடிக்க காட்டு பகுதிகளில் பாருங்க சேதம் குறைவாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏனென்றா அந்த மேலே அந்த மரங்களுக்கு தான் பரவி போயிடும் அந்த காற்று. இடையில இருக்கிற மரங்களுக்கு தான் ஆபத்தாக இருக்கும். எவ்வளோத்துக்கு சேதம் இல்லைன்னா இப்பில் மேற மாதிரி இதெல்லாம் தான் முறிஞ்சறிஞ்சு போட்டு இங்கே சொன்னால் தானே பரவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் சேதம் குறைவு. ஆனால் நிலம் வந்து கூட ஈரமாகி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்படியே பிறலாம் வேண்டியாங்க.
என்னண்டா சித்தாங்கண்ணி சந்தி அடிக்க போய் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குமான்னு. இங்கத்தைய இதெல்லாம் நான் நோடி தெரிஞ்ச இடங்கள். அப்போ போலீஸ் நிற்கிறார். போலீஸ் ஒரு மரம் சாஞ்சிட்டு எப்ப விழுமன்னு தெரியாது. நான் சொன்னேன் தானே கரையில இருக்க மரங்களுக்கு தான் கூட சேதம்னு சொல்லி. என்னடா குளிர் காத்து தான் கூட அடிக்குது. வெள்ளை காரணங்கள் அதெல்லாம் காண கிடைக்கல. எங்க போயிட்டோம்னே தெரியல. குளிர் அதோட வந்து பயந்தானே. இப்போ போஸ்ட் வளர்கள் இருக்கு. விராட்டி பிடிச்சா கரண்ட் ஷாக் அடிச்சிடும். அந்த பிரச்சனை. பஸ் ஓட்டம் இருக்குது. மாவீர தினம் அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த புயல் வந்தது. ஆனால் அது பருவமழை, பருவக்காற்று, புயல்கள், காத்து கூட அடிக்கிறேன். இப்ப வயல் பக்கத்தால போக போறோம் நாங்கள். ரோட்டுல ஆக்களையே காண கிடைக்கல பாருங்க. ஆடு மாடு கூட ஓடிக்கொண்டு வர்றாரு. வீட்டுக்குள்ளெல்லாம் போயிடலாம். இங்க பாருங்க இந்த வயலை. என்ற கடவுள் வயலோ குளமோ பிரபையா. இது வந்து வயல். நெல்லெல்லாம் போட்டு எல்லாம் உள்ளுக்கு போயிடும். மூழ்கி போட்டுது. இது கடல் இல்லை, குளமும் இல்லை, வயல். வயலண்டா தோட்டக்காணிகள். பாருங்க கடல் காலம் தண்ணி வர மாதிரி வருது. இதுல சிறுவர்கள் இந்த மீன் பிடிக்கிறோம். என்னண்டா இப்ப நான் நின்ற இடத்துக்கு நின்ன அது வந்து சித்தங்கனியார் சொல்ற இடம். மெரநாயல் அம்பளியில வந்திருக்குது. கீரி மெரநாயெல்லாம் செத்து போடு. இங்க ஆட்டுக்கு குளவடி கொண்டு போறாரு. கொஞ்சளவு மரத்துக்கு பக்கத்தால போவாங்க. கொஞ்சம் தள்ளி போங்க. வெள்ளம் பார்க்க வாராக்கள் ஒரு சில பேர், மழை பார்க்க வாராக்கள் ஒரு சில பேர், சாமான் வாங்க வாராங்க ஒரு சில பேர். நடுங்குது, குளிருது. இங்க அம்மா அட்டி பார்க்குறா பஸ்ஸுகள் வருது ஒன்று. இங்க இவியலுக்கு நல்ல ஜாலி தான் பாருங்க. மீன்கள் பிடிக்க வந்துருக்காங்க. இங்கே அடுத்தார் வாரார். நான் என்னென்னா கால் போன போக்கில் இங்கங்கே போகிறோன்னா அங்கே போய் கொண்டிருக்கேன். நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமச்சுருக்கோம். அம்மா வாரம் இங்கே வேறுங்க வேலையாக புரட்டி போட்டுடுது. கடை தோதி பழங்களை கொடுக்குற வெள்ளம். இது வந்து இந்த பண்டத்திருப்பு, இந்த போனால் பனிப்புலம். இதுக்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கணும். இங்கே பாருங்க பண்டத்திருப்பான்னு சொல்கிற இடத்தடியில் கூட வெள்ளம் பண்ணு. ட்ரோன் விட்டு எடுத்தால் நல்லா இருக்கும். மழைகள் இல்லை, பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி நல்லபடியாக எடுக்கலாம்.
எப்படி வெள்ளம் உண்டு வெள்ளச்சேரி அழிவு தான் போல. நடக்கட்டுக்கு பார்ப்போம். பாருங்க இதுல வாழைத்தோட்டம் அடிக்கிற காத்து எந்த பக்கத்தால இடத்துல அடிக்குது பாருங்க. மரங்கள் ஆடுது பயமா கிடக்குது. புயல் கடந்தாலும் அந்த காத்துட்ட தாக்கம் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய மரங்கள். எப்பப்ப என்னென்ன கேட்டு கப்பு மாடு குளிருக்கு போய் ஒதுங்கி நிக்குது. இது பள்ளிக்கூடம், பண்டத்திறப்பு இந்து கல்லூரி, இந்து காலேஜ். அடி என்ன நடந்தது தெரியல. புயல தூக்கி எறிஞ்சிருந்தோம். இதுலயோ அதுலயோ எங்கேயோ பூட்டி இருந்தவ. வேற மாடு நேர போனா செம்பல் துறை. பண்டத்திருப்பு சந்திக்கு வந்துட்டேன். என்னண்டா பண்டத்திருப்பு ஹிந்து லேடிஸ் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க சந்தியால் அப்படியே போயிட்டு போய் பார்ப்போம் வங்காளம் என்னென்ன மாதிரிக்கான்னு சொல்லி. இதால் போனால் இன்னொரு கடல் இருக்குது, அதை காட்டலாம். மாதாள் கடல், மாதாள் வயல் கடல்னு சொல்கிற இடம். ஐயப்பன் பிறகு படிக்கிறாங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னா என்னென்னா ஐயப்பனுக்கு ஃப்ளைட்டோடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி. இப்போ திருப்பி ஓட வலிக்கிறது சரியான தகவலை நீங்கள் ஏர்லைன்ஸோட கேட்டுட்டு தொடர்பு கொள்ளுங்க. இது வந்து பண்டத்திறப்பு சந்தை தொகுதி வந்துட்டு. நான் கூட பிடிச்சி கொண்டு வரேன் மோடி சைக்கிள். நேற்று முந்தின நாளெல்லாம் கரண்ட் இல்லை. ஆனால் இந்த பள்ளப்பகுதிகளில் இருக்க வெள்ளம் பத்துறதுக்கு என்ன நாள் செல்லும், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களா? சரி பார்ப்போம் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கும். இதுல ஒரு வீட்டு பகுதி கிராமப்புறத்துக்கு வந்து நிற்கிறேன். அப்படி பார்த்து போவோம் என்ன மாதிரி கிராமப்புறங்களை காட்டுகிறார். உங்களுக்கு அதோட தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆனால் இந்த பாதை எப்படி எங்க போகுது? மாதாயில் போகிறோண்டா? இது மெயின் ரோடாண்டா? எந்த மெயின் ரோடு? சரி சரி சரி. மெயின் ரோடுக்கு போய் திருப்பி போகிறேன். அது போகிற வழியில் இருக்கிற இடங்களை காட்டுறாங்க. இதெல்லாம் இந்த தண்ணி ஒரு இடம் பண்ணது அரிச்சு போயிருக்கு பாருங்க. வெப்ப முறிஞ்சு ஓடுது. இதுதான் பயம். இங்க மாதாளுக்கு எதால போகலாம். சர்ச் இதுக்குள்ள வெள்ளத்தை ஆட்டாட்ட வீடுன்னு தெரியல. இங்கே பாருங்க. புயல் தாக்கம் இப்பவும் இருக்குது. மாதாள்னு சொல்ற ஊருக்கு வந்துருக்கேன். இது இல்லை இன்னும் போகணும். ஆனால் பாருங்க வெள்ளா காடாக மாறிட்டு இந்த இடமே. என்னத்தை சொல்லன்னு தெரியல. மழை தூறது பிளக்க போது போல. இங்கே பாருங்க உங்களை வீட்டு மதில் இதெல்லாம் வந்து நெல் போட்டு இடங்கள் வெள்ள காடாக போயிட்டு. பழமையாகவே இந்த இடம் அப்படித்தான். ஆனால் இந்த முறை கூடவா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட பெய்து இருந்தால் அவ்வளவுதான். இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும். இந்த இடம் மட்டும் பாருங்க பச்சை பசைலன்னு இருக்குது. என்னண்டா இது கொஞ்சம் பெரிய நெல் போல. கிணறெல்லாம் மூடிட்டு தெரியல பாருங்க. இதெல்லாம் மாதாள் வயல்வெளி. பெரிய மழை இருக்குது. நான் திருப்பி போகிறேன். நிறைய விரும்பல. அந்திரான் பாய்க்கால் அடிக்க போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க.
சங்கானையில் இருக்கு அந்திரான் வாய்க்கால். இதிலே எப்படி வெள்ளம்னா அங்கே சொல்ல வேணும் வயல்வெளியில் பாருங்க எல்லாம் முறிஞ்சு விழுந்து போயிருக்கு மரங்கள். குளவட்டின மாட்டுக்கு என்ன 5 அறிவு ஜீவன்களுக்கு தான் பாவம், மலைக்குள்ள சாப்பாடும் கிடைக்காது. சரி போகலாமோ போனா நடக்குமோ? இதோட நிப்பாட்டும். இங்கே பாருங்க அந்திரான் வாய்க்கால் அடி தான் நிற்கிறேன். அந்திரான் வாய்க்கால் அடி பாருங்க. கேஜே சந்தியை தாண்டி வந்துட்டேன். சங்கானைக்கு போகிற அந்த அந்திரான் வாய்க்காலையும் காட்டினான் தானே, பார்த்துருப்பீங்க. அது இளவுல எல்லாம் ஜாலிப்பாங்க கூட விழுந்துருக்கு. மரம் விழுந்ததான் காணையில். இங்கே பாருங்க ஒரு வாழை மரம் சட்டி. அப்பப்ப அந்தந்த இடங்கள்ல வாழை மரங்கள் எல்லாம் முறிஞ்சிருக்குது. பேரு லேசான மழை தூரல் இருந்தாக்கி காத்து போயிடுமென்னு சொல்லினோம். ஆனா மழை இருக்காம். இங்கே பாருங்க வேற வந்தங்கிற குமரன் அண்ணன். குமரன் அண்ணன் வணக்கம். போத காட்டுக்கும் யாரும் அடி வாங்க போறேன்னு போல. பழைய காலத்து வீடு இது. இப்ப சீக்காவேலன்னு சொல்ற ஒரு வயல். இது வயலோ இல்லாட்டி கடலோ குளம் அவர் தான். இப்பவே இப்படி என்ன வயல் பக்கம் போனா அங்கே கொஞ்சம் மேட்டு பகுதி நான் நினைக்கிறேன்னு பார்ப்போம். ஏறிட்டு அதை தண்ணியோட வச்சிருக்கிறோம். இங்கால நெல் பரவாயில்லை வளர்ந்து நிற்குது. ஆட்டோ வரா இந்த பக்கம் பரவாயில்லை. இங்கே இதான் வந்து கிரிக்கெட் பேர் இடம். இதா ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடுது. இந்த ஆற்றுக்கு பேர் அங்கால போனால் இது சைலன்சர். சைலன்சர் தண்ணி போனமே. ஓட்டு சைக்கிள் போவோமோ? ஓடுறாரு அந்த அண்ணன். ரெண்டு அவருட்டா வண்டியா என்ன நடக்குது? ஒரு பதிவான இடம் தான். இதுதான் இதுதான் அருள்கராஜ் எல்லாம் வெள்ளம். இதால போறதுக்கு பாதை இல்லையோ என்னன்னா ரோட்டை மூடி வெள்ளம். மேட்டு பகுதிக்கு வந்தாச்சு. அப்பப்ப மேடு அப்பப்ப இது பள்ள பகுதிகள் பாப்பம் என்ன நடக்குது. இந்த கடவுளே புதைக்க கூடா புதையல் இல்லை. ஐயோ என்ன இப்படி வெள்ளமா இருக்குது. இது மதிலா காட்டினோன்னா இதுக்குள்ளுக்கு வெள்ளம் வந்துட்டு இஞ்சால மேட்டு பகுதி. திருப்பவுமோ என்னால் முடியாதுடாப்பா. திருப்பி மெயின் ரோட்டால் நம்ப போகிறேன். முதியோர் இல்லாம் ஒரு மாதிரி இஞ்சால வந்துட்டோம். என்ன பிரச்சனைண்டா இதுகளுக்குள்ள எங்கேயாலும் தண்ணியால் இருக்கும் மாதிரி இல்லை.
இப்படி இதுக்குள்ள வெள்ளம் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அதால போவோம். இந்த வயல் இந்த வளம் எல்லாத்தையும் பாருங்க, வெள்ளம் போட்டுடுது. என்ன வீட்டை சுத்தி மாதிரி வீட்டுக்குள்ளுக்கும் மண் பறிச்சதால ரோட்டெல்லாம் போட்டதால வார வெள்ளம் ஓட முடியாம நிற்கும். அதாலேயே அரைவாசி வெள்ளம் உள்ளுக்கு தங்கி போடும். இது தொடக்க ஆரம்ப காலத்துல பூதராசி அம்மன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் எடுத்து போட்டேன். அப்போ வந்து எடுத்து போட்டான் இந்த வீடியோ. இப்போ இங்காலையும் வெள்ளம் தான். நான் சொன்னா தானே ரோட்டுக்கு மேலால வெள்ளம் வந்தா போடுறதுக்கு வழி இல்லாம இருக்குது. இதே எப்படின்னா ஆத்து பகுதிகள் கிளிநொச்சி முல்லைத்தீவு அந்த பக்கம் இப்படி இருக்கும். இது வந்து துறையன்பளவு பிள்ளையார் கோயில் அடி போகலாம் போய் சும்மா பார்ப்போம் இந்த மாதிரி. இதுக்கு முதல் முறை சைக்கிளில் வந்து வீடியோ எடுத்துட்டு சைக்கிளை கழுவி போட்ட கொடுத்துறேன். மெயின் ரோட்டில் போய் தான் ரிவர்ஸ் அடிக்கணும். இல்லை கடி வீதி ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு. மோட்டார் பைக்குக்கு சர்வீஸ் போடுற வேலை இருக்குது. சரியோ நெல்லிக்காய் பாருங்க, கொட்டி கிடக்கு நெல்லிக்காய் ஓடிடும்.